ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அஞ்சலி எப்படியாவது வந்து ரூமை விட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கோசரம் பார்த்திங்கன்னா அந்த சிந்தாமணி போடுற நாடகம் தாங்க. நீ இங்கே மட்டும் இப்போ அஞ்சலியோட ரூமு சாவி வந்து என்கிட்ட தரலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்குவேன் அப்படின்ட்டு வந்து மிரட்டுறாங்க. அப்படி இந்த அஞ்சலி வந்து ரூமை விட்டு வெளியே வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த சிந்தாமணி அஞ்சலி வந்து இலக்கியாவை வந்து எப்படி அழிக்கிட்டதுன்றதை வந்து பிளான் பண்ணுவாங்கன்றது நம்மளுடைய மாசிலாமணிக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சிந்தாமணி வந்து மண்ணெண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டாலையும் நம்முடைய மாசிலாமணி பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து உயிர் பயத்தை வந்து நல்லாவே வந்து காட்டுறாருங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீ என்ன கொளுத்திக்கிறது, நானே வந்து உன்னை வந்து கொளுத்தி விட்றேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய மாசிலாமணி ஒரு தீக்குச்சி எடுத்து கிழிச்சு கீட்டில் போட்டு லைட்டாக பத்துதுங்க. பத்திரவாளிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐயோ அம்மா என்னை வந்து காப்பாற்றுங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டேன், அவள் வந்து உள்ளாவே இருந்து கிடந்து சாகட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கத்தி கதற வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய மாசிலாமணி பக்கம் இருந்த தண்ணி எடுத்து மேலே ஊற்றிடுறாங்க. என்னங்க நீ ஒரு பேச்சுக்கு தான் நான் வந்து சொன்னேன், அது வழிக்குள்ளே நீங்கள் என்னை வந்து அடிச்சிட்டிங்க, ஏன் அவளை வந்து வெளியே திறந்துவிட்டா என்னதான் அப்படின்ற மாதிரி கேட்குறது வழிக்குள்ள இப்போயாவது வந்து நெருப்பை வந்து அணைச்சி விட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து விட்ருவோம் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தேனே அப்படின்றங்க. அஞ்சலி பார்த்தேடி உங்கள் அப்போ வந்து உன்னை வந்து ரூமை விட்டு வெளியே கொண்டு விட சொன்னதுக்கே வந்து என்னை வந்து கொளுத்தி வந்து சாகடிக்க பார்த்தாங்க. நான் அந்த சாவி வந்து திருடி உன்னை மட்டும் அந்த ரூம்லேருந்து வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக ஒன்று எனக்கு வந்து இன்றைக்கி வந்து சாகடித்து 16ஆம் நாள் காரியம் நடத்தி கரிசோறு தின்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. என்னை வந்து மன்னிச்சிரு, அப்போ எப்போ ரூமை விட்டு திறந்து விட்றோன்னா அப்போ நீ வெளியே வந்தால் போதும், அது வரைக்கும் நீ தின்றதுக்கு சாப்பாடு வேணால் என்னால் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ என்னம்மா நீ வந்து இப்படி சொல்கிற, அப்பாவுக்கெல்லாம் போயிட்டு பயந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரரே அவருக்கு வந்து நான் பயந்து தான் ஆகணும், இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து நான் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும், நீ என் உன் வாழ்க்கை வந்து அவ்வளோதான் போச்சு, இந்த வயசில் என்னுடைய வாழ்க்கை வந்து போச்சு, நான் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு உக்காந்தனானே என்னை வந்து கழுவி ஊற்றுவாங்க, உனக்கு என்ன உங்கள் அம்மா இருக்கிறதுனால நீ வந்து இங்கே வந்து உக்காந்துட்டு தின்னுக்கிட்டு இருக்க, எனக்கு வந்து எங்கள் அம்மா இல்லை, இது சொந்தக்கார வீட்டுக்கு போனாலே வந்து துரத்தி அடிச்சிருவாங்க 2 3 பார்த்துட்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயாவது வந்து இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலி வந்து திருந்தி நல்ல புத்தி வருமா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. நம்மளுடைய கார்த்தியோட நிலைமை நினச்சி யாருக்கெல்லாம் வந்து பரிதாபம் இருக்கோ அவங்களெலாம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்மளுடைய கார்த்தி வந்து க்யூர் ஆகி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching guys.